இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திரௌபதி அம்மன் ஆலய தெப்பல் உற்சவ விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இந்த திடீர் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலாக வெயில் வாட்டி வைத்திருந்த நிலையில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குளிர்ந்த காற்று வீச தொடங்கியதை தொடர்ந்து இடி மின்னலுடன் மழையானது புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதியில் பெய்தது. காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு புறநகர பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டது. மேலும் இந்த திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மழை பெய்யல, காற்று மழை பெய்யுது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தெப்பல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தெப்பல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி, அர்ஜுனன் ஆகிய சுவாமிகள் வீதி உலாவாக அரியாங்குப்பம் ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து கிரேன் மூலம் சுவாமிகள் தெப்பலில் வைக்கப்பட்டு தெப்பல் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் இறந்த தனது குட்டியை விட்டு பிரியாமல் சுற்றி வந்த தாய் நாயின் தாய்ப்பாசம் குறித்தான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விலங்குகளில் மிகவும் நன்றி உள்ள விலங்கு நாய். அதே போன்று பாசத்துக்கும் எடுத்துக்காட்டாகவும் நாய் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி அருகே நாய் ஒன்று இறந்து கிடந்த தனது நாய்க்குட்டியை விட்டு பிரிய மனம் இல்லாமல் தாய் நாயானது அதனை சுற்றி சுற்றி வருவதும் அதனை எழுப்ப முயல்வதுமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பாவலர் விஜயசாமுண்டீஸ்வரி எழுதிய கவிதை நூல்களை வெளியிட்டு 50 அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாவலர் விஜயசாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று புதுமை, பாடும் பறவையோடு பாடு, ஆத்திச்சுடி, அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் பட்டறை புதுச்சேரி கிளை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் காந்தியப்பன் வரவேற்க தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி தலைமை தாங்கினார்.
இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். இந்த நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழியன், தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், சென்ட்ரல் நோட்டரி குமாரவேல், சத்யகலா, உமா மகேஸ்வரி, மணிகண்டன், ராஜலட்சுமி, ரமேஷ், லாவண்யா, ராஜா, அனிதா, முருகானந்த், சர்வந்தினி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையை சார்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் மற்றும் சேவையாளர்கள் என 50 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இதில் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, கலைமாமணி சீனு வேணுகோபால் நூல் ஆய்வு செய்தனர். இதனை அடுத்து நூல் ஆசிரியர் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பிய விருது முனைவர் இளங்கோ, தமிழ் மாமணி இலக்கியன், தமிழ் மாமணி துரை மாலிரியன், தமிழ் மாமணி பூங்கொடி பராங்குசம், முனைவர் தமிழியன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலைமாமணி சீனி வேணுகோபால், பொறிஞர் தேவதாசு, கலைமாமணி பாரதி, கவிமாமணி கட்டிக்குளம் ஓ சுந்தரமூர்த்தி, கலைமாமணி கோவிந்தராசு, கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், பாவலர் தமிழ் நெஞ்சன், தமிழ் திரு அறிவன், மருத்துவர் கலைவேந்தன், பாவலர் பாரதி வாணன், சிவா, அசோகா, சுப்பிரமணியன், பாவலர் செந்தில்குமார், முனைவர் கண்ணன், முனைவர் ஏழுமலை, முனைவர் குணசேகர் மற்றும் பலருக்கும் இலக்கிய செம்மல் விருது வழங்கப்பட்டது. சரஸ்வதி ராமலிங்கம், ராமாய் என்கிற உமாதேவி, முத்துவேல் பிரெண்ட்ஸ் ராமு ஆகியோருக்கு சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி ஏற்புரை வழங்க பதிப்பகத்தார் ஜனார்த்தனன் நன்றியுரை கூறினார். விழாவில் ராதாகிருஷ்ணன், குழந்தைசாமி, விஜயலட்சுமி, விஜயகுமாரி, பருமலா, ஆனந்தநாதன், அன்பரசன், செல்வரசி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகர் அவர்களின் 364ஆம் ஆண்டு குருபூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அனந்தாம்பாள் சத்திரம் எதிரில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞானதேசிகர் அவர்களின் 364ஆம் ஆண்டு குருபூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று ஐயங்கரன் வேள்வி, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக காலை திருப்பள்ளி எழுச்சி, இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் இறைவனுக்கு இன்பத் தமிழால் 2ஆம் கால வேள்வி, வேள்வி நிறைவு, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விமான திருக்குட நன்னீராட்டு விழாவும் மற்றும் மூல மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் விநாயகர், வள்ளி, தெய்வானை, முருகர், தென்முக பரமன், திருமால், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்தியம் பெருமாள், மகான்கள் அகத்தியர், காகபுஜண்டர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், ராமதேவர், கோரக்கர், காலங்கிநாதன், புலிப்பாணி, தேரையர், அழுக்கண்ணர், சட்டைநாதர், சிவவாக்கியர், கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், தன்வந்திரி, அழுக்குசாமி சித்தர், அப்பா பைத்தியசுவாமி ஆகிய மகான்களின் திருமேனிகள் புதிதாய் எழுந்தருளச் செய்து நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குட நன்னீராட்டு விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், திருமதி ஆனந்தம்பாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமுதாயத்தினர், சிவனடியார் திருக்கூட்டம் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு திடீரென பெய்த மழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
தமிழக பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. இதனால் மாலையே மழை வரும் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் மழை பெய்யவில்லை. குளிர்ந்த காற்று மட்டும் வீசிய நிலையில் இரவு திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். காரைக்கால், திருநள்ளாறு, அம்பகரத்தூர், நெடுங்காடு என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. மேலும் கடந்த சில தினங்களாக சுட்டெரிக்கும் வெயிலின் வெப்பத்தால் அவதிப்பட்ட நிலையில் இன்று பெய்த மழையால் சற்றே குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னகோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோர் வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னகோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா 5 நாட்கள் நடைபெறும். 3ஆம் நாளான இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், விழுப்புரம் மாவட்டம் பொறுப்பாளர் பரணி பாலாஜி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் அவர்கள் ஆசியுடன் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு சின்னகோட்டக்குப்பம் சமூக ஆர்வலர் கபாலி தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சின்னகோட்டக்குப்பத்தை சேர்ந்த பிரபாகரன், சிவராஜ், பிரபு, ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சின்னகோட்டக்குப்பம் கழக தோழர்கள் குமார், சக்திவேல், சூரியன், இளங்கோ, விஜி, குமரன், சந்துரு, சஞ்சய் மற்றும் 13, 14, 23 வார்டு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திரௌபதி அம்மன் ஆலய தெப்பல் உற்சவ விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.